கூட்டம் கூட்டமாக அதிமுகவிலே இணைந்த 1000 பேர் அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள் மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புறத்திலே எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம், மறுபுறத்திலே தொண்டர்களை அதிமுகவிலே இணைப்பு, இன்னொரு புறத்திலே சட்டப்பேரவையிலே திமுக செய்த தவறுகளை மக்கள் மத்தியிலே சுட்டிக்காட்டுவது என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி பார்க்கிறார். அது மட்டுமல்லாமல் கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, எத்தனை தொழில் வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று தினம் நமது அதிமுகவை தேடி மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட நபர்கள், அதுவும் நமது அதிமுகவில் முக்கிய தலைவராக அறியப்படக்கூடிய சி.வி. சண்முகம் முன்னிலையிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக விரைவாகவே சட்டப்பேரவை தேர்தல் என்பது இருக்கிறது. திமுக அதிமுக மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் பணிகள் தீர்த்திருக்காங்க. அந்த வகையில் விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் முன்னிலையிலே திமுக, விசிக, தேமுதிக உள்ளிட்ட கட்சியை சேர்ந்த கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் நேற்று தினம் அதன் கட்சியிலிருந்து விலகி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் தற்சமயம் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் அனைவருக்கும் அதிமுகவுடைய உறுப்பினர் அட்டை மற்றும் சி.வி. சண்முகம் அவர்கள் சால்வை, பொன்னாடை எல்லாம் போர்த்தி அதிமுகவுடைய உறுப்பினர் வழங்கி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நமது மாவட்டத்திலே வேலைகளை துரிதப்படுத்துங்கள், 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மாபெரும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய உறுதிமொழியும் எடுத்திருப்பதாக செய்திகள் என்பது ஆகிக்கொண்டிருக்கிறது. ஏன் அதிமுகவை தேடி தேடி வர ஆரம்பிக்கிறாங்க? அதாவது 2026 மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுக இருக்கிறது. அதிலையும் கூடுதலாக 10 தேர்தல்களில் தோல்வி, 13 தேர்தல்களில் கூட அப்படின்னு சொல்லி அனைவரும் விமர்சனம் வைக்கக்கூடிய அந்த வேளையிலே அந்த தோல்வி அடையக்கூடிய கட்சி ஏன் மற்றவர்கள் தேர்றாங்க அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய வெற்றி அமைய போகிறது. அது மட்டுமல்லாமல் அதிமுகவிலே சுதந்திரம் என்பது இருக்கிறது. அதாவது எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லாமல் தொண்டர்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுப்பார்களோ அந்த முக்கியத்துவம் என்பது அதிமுகவிலே கண்டிப்பாக அனைவருக்கும் கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் என்பது கொடுத்து கொண்டிருக்கிறார் கூட சொல்லலாம். அப்படி தொண்டர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததன் காரணமாகத்தான் இன்று அதிமுகவுடைய உச்சகட்ட பதவியான பொதுச்செயலாளர் பதவியிலும் எடப்பாடி பழனிசாமி கொண்டிருக்கிறார். மற்ற நபர்களைப் போல தன்னுடைய குடும்பம் மட்டும்தான் இருக்க வேண்டும், குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் என OPS சசிகலாவை போல எடப்பாடி பழனிசாமி ஒரு காலமும் கிடையாது. அதன் விளைவுதான் தற்சமயம் நமது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச்செயலராக இருந்து கொண்டிருக்கிறார். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே. அப்படி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு. முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அமர்வாரா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு நண்பா.